இன்னைக்கு உங்களோட ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் பதட்டமானாலே அல்லது நீங்கள் திட்டினாலோ அல்ல டீச்சர்ஸ் கோமா பேசிட்டாலோ ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கப்போ இமீடியட்டாக வாமிட் வருதா? கண்டிப்பாக இதை நீங்கள் ஆரம்பத்திலே பார்க்கணும். இது மைண்ட், எமோஷன் அண்ட் தென் கட் இது சரியான முறையில் சின்க்ரனைஸ் ஆகி கோஆர்டினேட் ஆகி வேலை பார்க்கலன்னா இந்த சிக்கல் வரும். ஏன்னா நீங்கள் பழைய காலத்தில் பழமொழி ஈஸியாக சொல்லுவாங்க, வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு. பயம் எமோஷன், பட் வயிற்றுல புளி கரைக்குது. ஸோ பிரெயின் அண்ட் கட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட். ஒரு பாட்டிகிட்ட போய் உங்களுக்கு பேரன் பிறந்துட்டா அப்படின்னா என் வயிற்றுல பாலை வார்த்துங்கிறாங்க. தட்ஸ் அ குட் நியூஸ், பட் தே ஆல்வேஸ் கனெக்ட் டு த கட். அப்போது இதுவும் சரியான முறையில் வேலை பார்க்கணுன்னா இமீடியட்டாக அந்த ஒரு எமோஷன் அதை ட்ரிகர் பண்ணி விடுது பார்த்தீங்களா, இங்கே இருக்க ஸ்பிங்க்டர் மசில்ஸை. அதனால் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு இருக்க சின்ன பிரச்சனை நாளைக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பதட்டம் வந்தால் கூட வீசிங் வர தொடங்கிடும். சின்ன ஒரு பதட்டம் வந்தால் கூட அவங்க இரும தொடங்கிடுவாங்க. இது ப்ராங்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்லலை. அது வேறு பல்மனரி இஷ்யூ வேறு, அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ் வேறு. அவங்களுக்குலாம் நீங்கள் இன்ஹேலர் கொடுக்கணும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இன்ஹேலர் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களா காம் ஆகணும்னு வெயிட் பண்ணுவீங்க. இது ஃப்யூச்சரில் இவ்வளோ மோசமாகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யங் ஏஜ்லேயே அல்லது சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்லேயே தாராளமாக ஆஸ்டியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் ஃப்யூச்சரில் காம்ப்ளிகேட் ஆகும். தயவு செஞ்சு இதை கவனிங்க. இதை யங் ஏஜ்லேயே கவனிச்சிங்கன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.